ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சீக்ரெட்டான ஃபைட்டரா இருப்பாங்க. இவங்க கிட்ட யாராண்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்காக வெறித்தனமா இறங்கி கொலை கூட பண்ணுவாங்க. ஆனா இவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலை பாக்குறாங்கன்ட்டு அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சமயத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க பார்ட்னரோட உண்மையான பிசினஸ் பத்தி தெரியவே தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல கடைசியா வந்த ஒரு அசைன்மெண்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட்ல இருந்து சண்டை போடுற மாதிரி ஆயிரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கடுத்து லவ்வுக்காக ஃபைட்டை விடுவாங்களா இல்ல ஃபைட்டுக்காக லவ்வவே விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரொமான்டிக் டிராமாவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு பரபரப்பா இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பொண்ணையும் பையனையும் தான் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த பையன் என்னன்னா, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, பொண்ணோட ஓனர் வரலையா? அவங்க என்ன எப்படினாலும் வெட்டியா தானே இருப்பாங்க, இந்த சைடு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு, ஹே என்னோட ஓனர் ஒன்னும் சும்மா இல்ல, அவங்களுக்கு எத்தனை துணியை மேக் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் வரும் தெரியுமா, அவங்களாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆமா இவ்வளவு பேசுறியே, உன்னோட மாஸ்டர் அந்த டாக்டர் யானை எங்க? எப்படியும் அவரோட கிளினிக்கு எந்த ஒரு பேஷண்ட்டும் வர போறது இல்ல, அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த பக்கம் வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி பேசுவா. இப்படி தன்னோட ஓனரை கலாய்க்கிற மாதிரி பேசின உடனேயும் ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போடுற மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேரோட ஓனரை தான் காட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட ஓனர் ஷீயை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவ என்னன்னா இப்ப அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள யாரையோ பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்ட, நீ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவனோட கையை வெட்டி விட்டுருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பையனோட ஓனர் டாக்டர் யானை தான் காட்டுவாங்க. அவன் என்னன்னா ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இப்ப அப்படியே ரெண்டு மூணு பேரை அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இங்க அடி வாங்கிட்டு இருக்கவங்க ராஜாக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாங்க போல. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்டர் யான் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டாக்டர் யான் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சண்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கெட்டப் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இப்போ அதே மார்க்கெட்டுக்குள்ள அப்பாவி மாதிரி வருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சீக்ரெட்டான ஃபைட்டர்ஸ். ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு துணி கடை வச்சிருக்கவ, நம்ம ஹீரோ ஒரு டாக்டர். இப்போ மார்க்கெட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மீட் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரோட அசிஸ்டன்ட்டை தான் பார்க்கணும். அவங்க இன்னும் நம்ம ஹீரோயின் பெருசா இல்ல ஹீரோ பெருசா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு பொண்ணு வந்து, டே உங்க சண்டையை நிறுத்துங்கடா, நீங்க தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட ஓனர்ஸை பாருங்க, அவங்க நல்லா கை கோர்த்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஓனர்ஸ் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வர அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க போல, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற பண்ணிக்க போறாங்களாம். ஆனா இதுல ஒரு செம மேட்டர் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட ட்ரூ நேச்சர் நம்ம ஹீரோக்கு தெரியாது, நம்ம ஹீரோவோட ட்ரூ நேச்சர் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இப்படி தன்னை பத்தின உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தான் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க போல. அதுக்கடுத்து இப்படி ஒன்னா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, இங்க சும்மா சுத்தி பார்த்து ஏதான் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்க ஒரு கடையில இந்த 3 ஆரோல ஏதாண்டு ஒரு ஆரோவை நீங்க கரெக்டான டார்கெட்ல அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான ஸ்டோன் வச்ச ஹேர் அக்சசரிஸ் நாங்க கிஃப்டா தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஆர்வமா ஃபர்ஸ்ட் போய் அந்த வில்ல எடுத்துருவா. அப்புறம் தான் அவளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ நம்ம இப்ப இவனோட வெளியே வந்திருக்கோமோ, சோ ரொம்ப அப்பாவித்தனமா நடிக்கணுமே அப்படின்ட்டு டக்குன்ட்டு அந்த வில்ல தூக்குனவ, இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஐயோ என்னாலலாம் கரெக்டா ஏம் பண்ணி அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அந்த அம்ப குறிப்பாத்து எரியலான்னு பாக்குறப்ப கரெக்டா இன்னொரு ஒரு கப்புள்ஸ் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை ஓரமா தள்ளி விட்டு, நாங்க தான் இந்த கேம்ல ஜெயிப்போம், நீங்க ஓரமா போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இது நம்ம ஹீரோயினை நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். உடனே இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்காங்கிறது கூட ஞாபகம் இல்லாம டக்குன்ட்டு அந்த ஆள் கூட சண்டை போட போவா. ஆனா இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த அம்பை எடுத்து கரெக்டான டார்கெட்ல அடிச்சிருவான்.
விட்டுருவான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. வாவ், நீங்க சூப்பரா அம்பலா விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப அதுக்கு நம்ம ஹீரோ, சேச்சே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிச்ச, பரவாயில்ல எப்படியோ நம்ம பிரைஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட இடத்துல தான் காட்டுவாங்க. இங்க வச்சுதான் அவளோட கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுவா போல. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் இப்ப கொண்டு வருவா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த 3 நாள்ல கல்யாணம் ஆக போகுதுல, அதுக்கான வெட்டிங் ட்ரெஸ் ரெடி பண்ணி இப்ப கொண்டு வந்து காட்டுவா. இத பாத்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோயின், என்னோட ட்ரெஸ் சூப்பரா வந்திருக்குல, இதே மாதிரி சூப்பரா அவரோட ட்ரெஸ்ஸையும் நான் டிசைன் பண்ணி இன்னைக்கு காலையில அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அநேகமா அது அவருக்கு ஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த அசிஸ்டன்ட், என்னது நீங்க அனுப்பிச்சீங்களா, நான் தானே இன்னைக்கு காலையில உங்க ரூம்ல இருக்கிற பாக்ஸ நீங்க கட்டிக்க போறவருக்கு சென்ட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இத கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னது, ஏன் ரூம்ல இருந்த பாக்ஸ அவருக்கு அனுப்பிச்சிருக்கியா, ஐயோ என்ன காரியம் நீ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வேமா நம்ம ஹீரோவோட கிளினிக்கு தான் கிளம்புவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்ச பாக்ஸ்ல வெட்டிங் ட்ரெஸ் இருக்காது. அதுக்கு பதிலா இப்ப ரீசெண்டா நம்ம ஹீரோயின் ஒருத்தனோட கையை வெட்டியிருப்பாள, அந்த கை தான் அந்த பாக்ஸ்குள்ள இருந்திருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கிளினிக்ல தான் காட்டுவாங்க. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட, காலையில நம்மளோட ஹெட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்துச்சு, அது சீக்கிரட்டா சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட டேபிள்ல இருக்கிற அந்த இன்விடேஷன்ல தான் வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸ்ல கொடுத்து விட்டுருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான், எதுக்கு 2 பாக்ஸ்ல ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்காங்க, சரி ஓபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கரெக்டா ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணுவான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு அப்படியே மூச்சு வாங்க ஓடி வந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோ கையில அந்த பாக்ஸ் இருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின், ஐயோ அதை மட்டும் திறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்துவா. இதுல டக்குன்ட்டு பதட்டத்துல நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் அப்படியே கீழே போட்டுருவான். போச்சு, உள்ள கையதான் இருக்கும். நம்ம ஹீரோயின் செமையா மாட்டிக்குவான்னு நினைச்சா நல்ல வேலை, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண பாக்ஸ்ல இவனோட வெட்டிங் ட்ரெஸ் தான் இருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சை விட்டுட்டு அப்படியே இப்ப இன்னொரு பாக்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, என்னோட அசிஸ்டன்ட் மாத்தி என்னோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து இங்க அனுப்பிச்சுட்டா, அதனால தான் அதை வாங்குறதுக்காக நான் வேகமா வந்தேன், சரி இப்பதான் இந்த பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன்ல, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்ப போவா. அப்பதான் நம்ம ஹீரோவோட டேபிள்ல இவங்க கல்யாண இன்விடேஷன் இருக்கிறத பாப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே, வாவ் நீங்க டிசைன் பண்ணிருக்கிற இன்விடேஷன் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணலான்ட்டு போவா. ஆனா அந்த இன்விடேஷனுக்குள்ள தானே நம்ம ஹீரோவோட சீக்ரெட் லெட்டர் வேற இருக்கு. சோ இப்ப இத பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு டென்ஷன் ஆகி அப்படியே நைஸா நம்ம ஹீரோயின் கிட்ட போய், ஐயோ இன்னும் அந்த இன்விடேஷனை நான் ஃபுல்லா எழுதி முடிக்கல, நான் எழுதி முடிச்சக்கடுத்து என்னோட டிசைன் எப்படி இருக்குன்ட்டு உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நைஸா அவ கையில இருந்து வாங்கிடுவான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு கருப்பாம்பூச்சி நம்ம ஹீரோயினோட காலுக்கடியிலே வர, நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, அவ பழக்க தோஷத்துல டக்குன்ட்டு அந்த கருப்பாம்பூச்சியை மிதிச்சே கொன்றுவா. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல அப்படியே ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோயினை பாப்பானா. அதனால நம்ம ஹீரோயின் எங்க தன்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருமோன்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோ மேல எகிரி ஜம்ப் பண்ணி உட்காந்துக்குவா. ஐயோ கீழே காக்ரோச், அதை நான் தெரியாம வேற மிதிச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேல நல்லா ஏறி உட்காந்துக்குவா. ஆனா இவ இப்படி பண்ணனால இவ கையில இருந்த பாக்ஸும் கீழே விழுந்துரும், நம்ம ஹீரோ கையில இருந்த லெட்டரும் கீழே விழுந்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பாக்ஸ் ஓப்பன் ஆகி வேற விழுந்துருமா, அதுல இருக்கிற கை நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டத்துல நம்ம ஹீரோ அதை பாத்திரக்கூடாதுன்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ரொமான்டிக்கா பிடிச்சு இழுக்கிற மாதிரி அப்படியே டேபிள்ல சாச்சு கிஸ் பண்ற மாதிரி க்ளோஸா போய் அந்த பாக்ஸை எப்படியோ மூடி வச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவ அந்த சீக்ரெட் லெட்டரை பாத்திரக்கூடாதுன்ட்டு அவனும் கிஸ் பண்ற மாதிரி அப்படியே பக்கத்துல வந்து அந்த லெட்டரை தூரமா போட்டுருவான். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு வரப்ப அப்பன்னு பார்த்து நடுவில் ஒரு பேஷண்ட் குறுக்க வந்துருவான். அதனால 2 பேருக்குள்ள நடக்க வேண்டிய கிஸ் அப்படியே அதே இடத்துல ஃபிளாப் ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோயின், ஐயோ இந்த பாக்ஸை இங்க இருந்து எடுத்துட்டு போனா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு ஒரே ஓட்டமா இங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் போனக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிப்பானா. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும்னா, இவனோட ஹெட் இன்னைக்கு அவனை சீக்கிரட்டா மீட் பண்ண வரப்போறதா அதுல எழுதியிருக்கும். சோ அப்படியே
அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஹெட் இந்த இடத்துக்கு வந்து, இங்க பாரு, நீ 10 வருஷத்துக்கு மேல உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு மக்களோட மக்களா கலந்து உன்னோட வேலையெல்லாம் சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு கல்யாணம் ஆன கடுத்தும் உன்னோட லைஃப் இதே மாதிரி இருக்குமான்ட்டு சொல்ல முடியாது. அதனால நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு சொல்ல வரல. பட் எதுனாலும் நல்லா யோசித்து முடிவெடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ஹெட் சொல்லுவானா. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை எப்படி மீட் பண்ணா, இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசித்து பார்ப்பான். என்னன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோயினை ஒரு 4-5 பேர் துரத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்குள்ளதான் போய் ஒளிஞ்சிருந்திருப்பா. சோ இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லைட்டா ஹெல்ப் பண்ணிருப்பான். இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அன்னையில இருந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நம்ம ஹீரோ பின்னாடியே தெரிஞ்சு அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சிருப்பா. அவன் மேல ரொம்ப அக்கறை காட்டியிருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோ, இங்க பாரு, இதெல்லாம் நீ எந்த எண்ணத்துல செய்யறேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு நான் செஞ்சது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான். இனிமேல் என்ன தேடி நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் ஆனா என்னதான் இவன் சொன்னாலும் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல இவனை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ எங்க இருக்கானே அவளுக்கு தெரியாதா. உடனே அப்படியே ரோட்லயே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்போ ரொம்ப பனி வேற விழுக ஆரம்பிச்சிரும். ஆனா இதையும் பொருட்படுத்தாம நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் கூட அவன் நம்மளே ஒரு சீக்கிரட்டான வாழ்க்கையை தான் வாழ்றோம், அதனால நம்மளுக்கு இந்த லவ் கிவ்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இவனுக்காக இவ்வளோ நேரம் பனியில கூட வெயிட் பண்றதை பார்த்தனையும் நம்ம ஹீரோ டக்குன்ட்டு மனசு மாதிரி நம்ம ஹீரோயினை போய் பார்க்க போவான். சோ அப்படியே அங்க இருந்து இவங்க 2 பேரோட காதல் கதை ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துட்டே அவனோட ஹெட் கிட்ட, இல்ல என்னானாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ஆனா என்னால அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹெட் கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட கல்யாண நாளும் கரெக்டா வந்துருமா. எல்லா வேலையும் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருப்பான், நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு மேல ஒரு பட்டம் ஒண்ணு பறக்கும். ஆக்சுவலி இந்த பட்டம் தான் நம்ம ஹீரோயினும் அவளோட ஹெட்டும் இன்டைரக்டா பேசிக்கிற ஒரு சீக்ரெட் கோட் போல. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் கிளம்பிக்கிட்டு இருக்கிற ரூம்லயும் அவனுக்கு இப்போ ஒரு சீக்ரெட்டான சிக்னல் கிடைக்கும். என்னன்னா, அவனுக்குமே திடீர்னு இப்போ ஒரு வேலை அசைன் ஆயிருக்கு போல. இப்படி 2 பேருக்கும் கரெக்டா கல்யாணம் தப்பன்னு பார்த்து ஒரு அசைன்மெண்ட் வரனால 2 பேரும் கடுப்பாயிருவாங்க. ஆனாலும் இது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான வேலை அப்படிங்கறனால இப்ப 2 பேருமே சரி ஃபர்ஸ்ட் இந்த வேலையை போய் நம்ம முடிச்சுட்டு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா யோசித்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ரூம்ல இருந்து கிளம்பி போய் இப்போ பக்கத்துல இருக்கிற அவளோட தங்கச்சி ரூமுக்கு போவாளா. அங்க பார்த்தா அவ தங்கச்சியுமே கல்யாணத்துக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்போ நம்ம ஹீரோயின், நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவ சொன்ன உடனே அந்த தங்கச்சி அங்க ஓரமா இருந்த ஒரு ஒயிட் பாட்டை லைட்டா திருப்புவா. இப்ப அப்படியே அவங்க இருக்கிற ரூம்ல ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஒண்ணு உருவாகும். இப்ப அப்படியே அந்த சீக்ரெட் டோர் வழியா இருக்கிற அடுத்த ரூமுக்கு போனா அங்க நிறைய வெப்பன்ஸா இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோயினோட சீக்ரெட் பிளேஸ் போல. இப்போ அந்த ரூம்குள்ள போனோனையும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இப்ப அப்படியே அங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் ஒண்ணா தடவி பார்த்து, இன்னைக்கு நீ போற வேலைக்கு இந்த கத்தி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பா. என்னன்னு பார்த்தா அந்த தங்கச்சிக்கு லைட்டா கண்ணு தெரியாது போல. ஆனா இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சதே அந்த தங்கச்சி தான் போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். பாஸ், நீங்க இன்னைக்கு கூட சீக்ரெட் மிஷனுக்கு போய்தாகணுமா? இன்னைக்கு உங்க கல்யாணம், உங்களோட ஒய்ஃப் கேட்டா நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ கவலையே படாத, ரொம்ப தூரம் தள்ளிலாம் வேலை இல்ல, இங்க பக்கத்திலேயே தான், நான் டக்குன்னு முடிச்சுட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கரெக்டா அங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள தான் வரணும் போல, அதாவது நம்ம ஹீரோ தான் வரணும். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வரலன்னு தெரிஞ்சனையும் வழக்கம் போல நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. உங்க டாக்டர் என்ன கல்யாணத்தப்ப கூட கரெக்ட் டைமுக்கு வர மாட்டாரா? பாரு, எங்க மேடம் எவ்வளவு நேரம் உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா பாவம் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெரியாது நம்ம ஹீரோயினும் இப்ப இந்த இடத்துல
இல்ல அவளுமே ஒரு வேலையா வெளியே போயிருக்கா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஏதான்னு சொல்லி சமாளிக்கணும்ட்டு இப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த வென் வந்து, அது ஒண்ணும் இல்ல, என்னோட மாஸ்டர் இங்கதான் பக்கத்துல ஒருத்தவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்ட்டு செக் பண்ண போயிருக்காரு, இப்போ உடனே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். ஆனா அதுக்கடுத்து ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வந்திருக்கவே மாட்டான். இப்படியே நைட் ஆயிரும். அதுக்கடுத்து ரொம்ப இருட்டி போனக்கடுத்து நம்ம ஹீரோ அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஊருக்குள்ள ஒவ்வொரு பில்டிங்கா ஜம்ப் பண்ணி கடைசியா ஒரு இடத்துல வந்து அவன் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவனோட கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறப்ப கண்டிப்பா இப்ப வரைக்கும் எனக்காக அவ வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா, நான் போய் ஏதான்னு சொல்லி அவளை சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளோட வேலையை முடிச்சுட்டு இப்பதான் திருட்டுத்தனமா ஊருக்குள்ள வந்து அவளும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் இப்ப மாத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா இங்கதான் ஒரு செம காமெடி நடந்திருக்கும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்னுதான் இவ்வளவு நேரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல பார்த்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கா, இந்நேரத்துல நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு தான் பிட்ட போட்டு ஆகணும்ட்டு, இல்ல நான் உங்களை தேடிதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு விட்டுருவா. இவ இப்படி சொன்னோன்னையும் நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமாயிரும். சே, கல்யாணத்தன்னைக்கு போய் இவளை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டோமே அப்படின்ட்டு லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயின், நீங்க ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணிக்காதீங்க, நீங்க என்ன வீம்புக்குனேவா என்ன தனியா விட்டுட்டு போனீங்க, உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும் அதனால போயிருப்பீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரியே பேசுவா. ஆக்சுவலி இவளே கல்யாண மண்டபத்துல இல்லாம வெளியே தான் போயிருப்பா. ஆனா இப்போ இவ ஏதோ நம்ம ஹீரோக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி சீனை போடுவா. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவானா. இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள நல்ல நேரம்லாம் முடிஞ்சு போயிரும், கல்யாணத்துக்கு தேவையானதே பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் நிறைய பேரோட ஆசீர்வாதம், அவ்வளவுதானே, இங்க நீ இருக்கிற நான் இருக்கிறேன், நம்மளுக்கு மேல அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிரும். அப்புறம் என்ன, இவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துலயே இவங்க சடங்குப்படி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இது தெரியாம அந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் இப்ப நம்ம ஹீரோக்காக கண் முழிச்சு அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து உள்ள இருக்கிற ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருமா. இந்த ரெண்டு அசிஸ்டன்ட்டும் உள்ள என்ன சத்தம் அப்படின்னு போய் எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்து ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்றதுக்காக திரும்பி இவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இத பார்த்த அந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும், நம்ம தான் இவங்க என்ன வரலன்னு நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம், ஆனா அவங்கள பாரு கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கே ரெடி ஆயிட்டாங்க, சரி வா நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அப்படியே உள்ள நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. சரி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே, அடுத்த ஸ்டெப்பா செமையா ரொமான்டிக்கா இருக்கலான்ட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்ட்டு போவாங்களா. ஆனா அப்பதான் ரெண்டு பேருக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இவங்க அவங்களோட வேலையா வெளியே போனப்ப சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லி 4-5 கத்திய இடுப்புல சொருகி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அது ஞாபகம் வந்தனையும் டக்குன்ட்டு ரெண்டு பேரும் அட் அ டைம்ல வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு வேற வேற டைரக்ஷன்ல ரெண்டு பேரும் போயிருவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஓரமா போய் இவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு இப்ப திரும்பி அவங்களோட ரூம்குள்ள வந்து அவங்களோட சிலுமிஷத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் தெரியாதனமா நம்ம ஹீரோ மேல கைய போட்டுருவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ யாரோ இவனை அட்டாக் பண்ணதான் வராங்கன்ட்டு பழக்க தோஷத்துல அப்படியே கழுத்துலயே ஒரு பிளாக் ஒண்ணு போடுறதுக்கு ரெடி ஆயிருவான். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் தான் பக்கத்துல படுத்திருக்குது தன்னோட பொண்டாட்டிங்கிறது இவனுக்கு ஞாபகம் வரும். இவன் தான் இப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவ பக்கத்துல யாரோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சோனையும் அவ தலானி கீழே ஒரு கத்தி ஒண்ணு ஒளிச்சு வச்சிருந்திருப்பா போல. அதை எடுத்து இப்ப நம்ம ஹீரோ கண்ணுலயே ஏம் பண்ணி குத்த வருவா. நல்ல வேலை ஒரு 100 இன்ச்சு தான் வித்தியாசம் இருந்திருக்கும். விட்டா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கண்ணையே குத்தி எடுத்திருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ நம்ம புருஷன் கூட படுத்திருக்கோமோ, பழக்க தோஷத்துல கத்தி எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்கிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஐடென்டி தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா பழக்க தோஷம் அவங்கள விட்டு போக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட துணி கடை கிட்ட தான் காட்டுவாங்க. அங்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து, என்னம்மா இது, போன மாசம் நான் உன்கிட்ட ஒரு துணி வாங்கிட்டு போனேன் பாரு, அதுக்குள்ள அது கிழிஞ்சிருச்சு, நீ என்ன மாதிரி துணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தனையும் கண்டுபிடிச்சிருவா, இது வந்து அவ யூஸ் பண்ற துணி மெட்டீரியலே இல்ல, இவன் போய் சொல்றான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் தான் நினைப்பா. ஆனா அங்க வந்த அந்த ஆளு வீம்புக்குனே ரொம்ப பிரச்சனை பண்ணுவானா. உடனே நம்ம ஹீரோயின் பொறுத்தது போதும் அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு
சீனுக்கு கையெல்லாம் ஓங்க போயிருவா. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ நடுல வந்துருவான். அவன் இப்ப நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா, எதுக்கு தேவையில்லாம என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்றீங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவான். ஆனாலும் அந்த ஆளு சண்டை போடணுங்கிற எண்ணத்தோட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட எகிரிட்டு வருவானா. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப டென்ஷன் ஆகி, ஐயோ ஹஸ்பண்ட், இவனை நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் கைய நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பிடிச்சு இழுப்பா. எங்க இந்த ஆளு தன்னோட ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணிருவானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயந்துகிட்டு அந்த ஆளோட கைய இன்னொரு பக்கமா பிடிச்சு இழுப்பான். வெளியிருந்து பார்க்க ரெண்டு பேரும் சாஃப்டா இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைட்டர்ஸ் ஆச்சே. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்ததுல அவன் கைய பாவம் உடஞ்சே போயிரும். அதனால அவனாவே வாலண்டியரா, ஐயோ நான் இந்த இடத்துல துணி எடுக்கவே இல்லை, கடை மாறி வந்துட்டேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவான். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கடைக்கு வெளியவே நின்று ரெண்டு பேர் ஒரு மாதிரி வினோதமா என்ன நடக்குதுன்ட்டு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இப்ப அந்த ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடயே இப்ப திரும்பி நம்ம ஹீரோனோட கடைக்குள்ள வருவாங்களா. இவங்கள பார்த்தனே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. இவங்க வர தோரணிலே தெரியுது இவங்க ஏதோ ஒரு ஃபைட்டர்ஸ், ஒருவேளை நம்மள அட்டாக் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசிப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இவங்கள பார்த்தனையும் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஷாக் ஆவான். சோ இப்ப கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஹீரோ இல்லனா ஹீரோயின் யாரோட ஒரு ஆளோட ஐடென்டிட்டி வெளிப்பட போகுது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்ப வந்த ரெண்டு பேர்னால யாரோட ஐடென்டிட்டி வெளியே வரப்போகுது, இவங்க ரெண்டு பேரோட உண்மையான நேச்சர் மித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.